விவர் சிலர் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, உணவு கண்ட்ரோல், அதாவது டயட் இல்லாமல் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி எதுவும் பண்ணாமல் உடல் எடையை கூடாமல் பாதுகாப்பது எப்படி, அதை பத்தி இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். உடல் எடையை கூடாமல் பாதுகாப்பது மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய உடல் எடையை குறைப்பதும் இதில் அடங்கும். ஓகேவா? இது உங்களுக்கு ஒரு ஈஸியான வழியே தோணும். என்னங்க டாக்டர் இப்படி சொல்றீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது உடல் எடையை குறைப்பது பெரிய விஷயம், அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா டயட் இருக்க தேவையில்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் எக்ஸசைஸ் ஒன்றும் பண்ண வேண்டாங்கிறீங்க, அப்போ என்னதான் வழின்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்க ஆர்வமா இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. நான் சொல்றேன், அதாவது உடல் எடை எப்படி கூடுது, அதுக்குண்டான காரணத்தை கண்டுபிடிச்சாலே போதுங்க, நமக்கு ஈஸியா அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம், அது கூடாம தடுக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா உடல் எடை குறைக்கிறதுக்கு நம்ம பலவிதமான டயட் ஃபாலோ பண்றோம், அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்றோம் இல்லையா? அப்புறம் கடுமையான உடற்பயிற்சி பண்றோம். ஓகேவா? அதெல்லாம் பண்ணி தான் உடல் எடையை குறைக்க வேண்டியதா இருக்கு. ஆனா ஈஸியா குறைக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு பல பேர் மனசுல தோணிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் ஆக இன்னைக்குள்ள வீடியோ என்ன சொல்றேன்னு கேளுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு உடல் எடையை குறைப்பதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு 4 விஷயங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 4 விஷயங்களை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டாலே, அதாவது ஈஸியா தான் இருக்கும். இந்த 4 விஷயத்தை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே நீங்க டயட் இல்லாம உடற்பயிற்சி இல்லாம உடல் எடையை குறைச்சிடலாம். ஓகேவா? அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். அதாவதுங்க ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். இது பல பேருக்கு தெரியாது. ஸ்ட்ரெஸ்னால உடல் எடை கூடுன்னு பல பேருக்கு தெரியாது. இந்த ஸ்ட்ரெஸ்னால பல வியாதிகள் வருதுன்னு தெரியும் காமனா, ஆனால் உடல் எடை கூடுதுங்க. அது எப்படின்னா, நம்ம பாடியில் மெக்கானிசம் இருக்குங்க. ஓகேவா? அது பிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு. இப்போ நீங்க ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா, அது நம்ம பாடியில் உள்ள கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணி விடும். ஓகேவா? அது ஸ்டிமுலேட் பண்ணி விடும்போது அந்த கார்டிசோல் ஹார்மோனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னா, அந்த ஃபேட்டை ஸ்டோர் பண்றது. முக்கியமாக இந்த அப்டோமன் இருக்குல்ல, பெல்லி ஏரியா, அங்கேயெல்லாம் ஃபேட்டை ஸ்டோர் பண்றது அந்த கார்டிசோலுக்கு வேலை. அப்போ இது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அது கார்டிசோல் ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணி, அது முக்கியமாக விசரல் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. விசரல்னா அப்டோமனுக்கு உள்ள இருக்கக்கூடியது. ஓகேவா? அந்த ஃபேட்டை ஸ்டோரேஜை கூட்டிடும். அதனால நமக்கு தொப்பை போடுறது மட்டும் இல்லாமல் உடம்புல ஃபேட் கூடும். ஓகேவா? அப்போ ஸ்ட்ரெஸ்னால இந்த கார்டிசோல் ஹார்மோன் இந்த மாதிரி வேலையை பார்க்குது. ஸோ நம்ம இனிமேல் இன்னில இருந்து என்ன பண்ணணும், ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிருவோம். அப்போ பாடி வெயிட் கூடாது. ஓகேவா? அப்புறம் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் ஸ்லீப், அதாவது தூக்கமின்மை. இன்னைக்கு தூக்கமின்மை பல பேருக்கு பல வியாதியாவே மாறிட்டு இல்லையா? பலவிதமான காரணங்கள், அதுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு காரணம், அதனால தூக்கம் இல்லாமல் இருக்கும். அப்புறம் வேற சில காரணங்கள், ரொம்ப ஹாப்பியா இருந்தாலும் தூக்கம் வராது, ரொம்ப சேடா இருந்தாலும் தூக்கம் வராது இல்லையா? ஸோ அதனால தூக்கம் மேனேஜ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது 7 மணி நேரத்துல இருந்து 9 மணி நேரம், அதாவது சராசரி 8 மணி நேரம் தூங்கணும். அப்படி தூங்கினா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும், பலவித வியாதிகளும் வராது. இந்த தூக்கம் சரியா இருந்தா உங்களுக்கு ஃபேட் பாடி வெயிட் போடாது. ஓகேவா? தூக்கம் கம்மியா இருந்தா கண்டிப்பா வெயிட் போடுங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தூக்கமின்மை என்ன பண்ணுன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் மாதிரியே கார்டிசோல் ஹார்மோனை இன்டியூஸ் பண்ணி பாடி வெயிட்டை அந்த விசரல் ஃபேட்டை கூட்டி பாடி வெயிட்டை கூட்டுது. அப்புறம் லெப்டின் ஒரு ஹார்மோன் இருக்கு நம்ம பாடியில. அந்த லெப்டின் ஹார்மோனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னா, ஃபேட் செல்ல இருந்து தான் அது உற்பத்தி ஆகுது. அதனுடைய ஃபங்க்ஷன் ஃபேட்டை கரெக்டா மேனேஜ் பண்றது. ஏன்னா மூளை அந்த லெப்டின் ஹார்மோனுக்கு கமெண்ட் பண்ணிட்டே இருக்கணும், ஃபேட்டை கரெக்டா மேனேஜ் பண்றதுக்காக. அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஹார்மோனுடைய ஃபங்க்ஷன் நார்மலா இருந்தா பிரச்சனை இல்லை. நம்ம தூக்கமின்மை இருக்கும்போது, அதாவது சரியா தூங்கலைன்னா, அந்த லெப்டின் ஹார்மோனுடைய ஃபங்க்ஷன் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது அது தாறுமாறா வேலை செஞ்சு ஃபேட்டை கூட்டி விட்டுறது. ஃபேட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலாக ஃபேட்டை கூட்டி விட்டுறது. இதுதாங்க லேக் ஆஃப் ஸ்லீப், அதாவது தூக்கமின்மையால பாடி வெயிட் கூடதுக்கு காரணம். ஓகேவா? அப்புறம் மூன்றாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட்டர் சரியா குடிக்காம இருக்கிறது. இப்போ வாட்டர் நீங்க டெய்லி கரெக்டா குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஃபேட் குறையும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் குடிக்கும்போது நமக்கு ஸ்டொமக் ஃபில் ஆகும், அதனால ஃபுட்டு கம்மியாக சாப்பிடுவோம், அதனால வெயிட் குறையணும், நமக்கு எல்லாம் தெரியும். அது மட்டும் காரணம் இல்லைங்க. அது என்னன்னா, நம்ம பாடியில் லிப்போலைசிஸ், அதாவது லிப்போலைசிஸ்னா ஃபேட்டை பிரேக் டவுன் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷனை வாட்டர் பார்க்கும். அதாவது ஃபேட் கட்டியாக இருக்கும்போது ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும், அதை பிரேக் டவுன் பண்ணிட்டா அது ஈஸியாக டைலூட் ஆகி வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால டெய்லி வாட்டர் குடிச்சிட்டு வரும்போது நமக்கு உடல் எடை கூடாது. அது வாட்டர் ஒரு நாளைக்கு 5 லிட்டர் கண்டிப்பா குடிக்கணும். கோடை காலத்துல எல்லாம் முக்கியமா 5 லிட்டர் கம்பல்சரி. குளிர்காலத்துல ஒரு 3ல இருந்து 5 லிட்டர் வரைக்கும் குடிக்கலாம். ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாடி வெயிட் போடாது. அப்புறம் 4வது உடல் எடை போடாமல் தடுப்பது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈட்டிங் மெத்தட், அதாவது மைண்ட்ஃபுல் ஈட்டிங். என்னங்க டாக்டர் புதுசா சொல்றீங்க, மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கிறீங்க அப்படிங்கிறீங்க, என்னங்க டாக்டர் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுதுங்க. ஒன்றும் இல்லைங்க, மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னா நான் சொல்றேன், இப்போ நம்ம சாப்பிடும்போது எப்படி சாப்பிட்றோம், செல்போனை கையில வச்சுட்டு டிவியை பார்த்துட்டு ஒரு சினிமா பார்த்துட்டு கேம் விளையாடிட்டுலாம் சாப்பிட்றோம் இல்லையா?
அப்படி சாப்பிடும்போது நம்ம மைண்ட் வந்து ஃபுட்ல கான்சென்ட்ரேட் பண்ணாது. அந்த பர்டிகுலரா அந்த ஆக்ஷன்ல, அதாவது கேம் விளையாடினா கேம்ல, சினிமா பார்த்தா சினிமால தான் மைண்ட் கான்சென்ட்ரேட் பண்ணும். ஃபுட்டு வந்து என்ன ஆகும், மைண்ட் வந்து ஃபுட்டை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாது. அது மட்டும் இல்லை, நமக்கு இன்னொரு அபாயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து சாப்பிடும்போது இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். என்ன சாப்பிட்றோம்னு நமக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டே இருப்போம், அளவு தெரியாமல் சாப்பிட்டுட்டே இருப்போம். அப்படி உங்களுக்கே தெரியும், அளவு தெரியாமல் அதிகமாக சாப்பிடும்போது உடல் வந்து எடை கூடும். அது மட்டும் இல்லைங்க, இப்படி மூளையினுடைய கான்சென்ட்ரேஷன் இல்லாமல், அதாவது இந்த மூளையை வந்து செல்ஃபோனுக்கோ இல்லைன்னா வந்து சினிமாக்கோ பயன்படுத்திக்கிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா மூளையால் அந்த ஃபுட்டை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ மூளையிலேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ், அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சில ஃபேட் செல்ஸுக்கு வந்து மூளையிலேருந்து சிக்னல்ஸ் வரும். அது இவ்வளோ தான் அளவு கண்ட்ரோல் பண்ணணும், இவ்வளோ வந்து மெட்டபாலிசம் சொல்லுவாங்கல்ல, அது இவ்வளோ தான் வந்து நடக்கணும், அந்த மாதிரி கண்ட்ரோல் வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் எதுக்குன்னா ஃபேட்டை வந்து கூட்டாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம மூளையினுடைய கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் சாப்பிடும்போது என்ன ஆகும், அதுல இருந்து வரக்கூடிய சிக்னல் வராது. அதனால அந்த ஹார்மோன்ஸ் தாறுமாறாக வேலை செஞ்சு வந்து ஃபேட்டை வந்து கூட்டி விட்டுரும். இது ஒரு காரணம். ஓகேவா? பொதுவாக வந்து நம்ம வந்து மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னு இதுதாங்க சொல்றது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங்ல வந்து கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் வந்து சாப்பிடும்போது மூளையினால ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஃபேட் செல்ஸ் எல்லாம் கூடி, ஃபேட் செல்ஸ் இருந்து வரக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து ஆக்ஷன் தாறுமாறா கூடி அது என்ன பண்ணும்னா அந்த ஃபேட்டை வந்து கூட்டி விட்டுரும். குறைக்கிறதுக்கு பதிலாக கூட்டி விட்டுரும். ஆப்போசிட் ஆக்ஷன். ஓகே, இதுதான் வந்து மைண்ட்ஃபுல் ஈட்டிங் வந்து சரியில்லாதனால வரக்கூடியது. ஸோ இன்னையிலிருந்து நம்ம என்ன பண்றோம், சாப்பிடும்போது மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பண்றோம். செல்போனு அதெல்லாம் வந்து தூர ஒதுக்கி வச்சுக்கிட்டு ஃபுட்டை கான்சன்ட்ரேட் பண்ணி அதை டேஸ்ட்டை வந்து உணர்ந்து சாப்பிட்றோம். ஓகேவா? அது வந்து முக்கியமானவங்க. அதுக்குன்னு டேஸ்ட் உணவுன்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிட்றாதீங்க. டேஸ்ட்டை உணர்ந்து கொஞ்சமாக சாப்பிட்றோம். ஓகேவா? ஸோ இந்த 4 விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா, இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான டயட்டும் தேவையில்லை, எந்த விதமான உடற்பயிற்சியும் தேவையில்லை. பாடி வெயிட் வந்து ஈஸியாக வந்து குறையும். புதுசாக பாடி வெயிட் வந்து போடாமல் இருக்கும். இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான விஷயங்க. அது இல்லாமல் இதை ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் தான். கஷ்டமானு ஒன்றுமே கிடையாது. டயட்டு கூடயும் உடற்பயிற்சி கூடயும் கம்பேர் பண்ணும்போது நான் சொன்ன 4 விஷயம் ரொம்ப ஈஸி. நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ண அவர்களும் ஆரோக்கியமாக வாழ்வார்கள். அப்படி எல்லோருமே ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து உடல் எடை ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு வீடியோலி அவர்களும் பார்த்து பயனடைவார்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.